பிரிக்க முயற்சி பண்ணாங்கன்னு தெரியல. ஆதாயம் தேட பார்த்தாங்க. அதனால இவங்க பிரிஞ்சா அவங்களுக்கு ஒன்றும் ஆதாயம் கிடையாது. அவங்க இதனால ஏதாவது பார்க்கலாமான்னு பார்த்தாங்க. பேர் சொல்ல விரும்பல. அப்பாவுக்கு அந்த எலெக்ஷன் இது அண்ணன் எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, தியாகராஜா காலேஜில். அதில் அந்த அறிக்கை போர் வந்தது இல்லை, அந்த 15 days கேப்பில் அப்பா சித்தப்பா திருப்பி பேசி சமாதானம் ஆகிறதுக்கு அந்த 15 days கேப்பில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா வருத்தப்பட்ட போது அவர்கிட்ட நிறைய பேர் பேச வந்தாங்க. எதுக்கு நீங்கள் அண்ணன் தம்பி இப்படி தம்பி இப்படி பண்ணிட்டாரு, பேசாமல் இந்த பக்கம் சேர்ந்துருங்க அப்படி இப்படின்னு ரொம்ப சொன்னாங்க. பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிட்டாரு. அது கூட நிறைய பேர் வந்து நீ ஏன் சேரக்கூடாது, வாங்க சேரலாம் கொஞ்சம். அப்போ யங் பிளாண்ட் எல்லாரும் பேர்கள்லாம் சொன்னது. அப்போ கடைசியில் ஒரு நாளைக்கு அவங்க பேச போகிறாங்கன்ற போது இன்னைக்கு கூப்பிட்டு யாரும் ராமச்சந்திரனுக்கு எதிராக அறிக்கை விட்டு எவனும் பேசக்கூடாது அப்படின்ட்டார். அப்போ அவர் இந்த விஷயத்தில் கலைஞர் சொன்னாராம், சக்கரபாணியை நம்பாதீங்க, தம்பியை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு. எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, வேண்டாம் இவர் பேச்சு கேட்காதீங்க, எந்த காலத்தையும் தம்பியை விட்டு கொடுக்க மாட்டார், இவரை நம்பி இதில் இறங்காதீங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அண்ணா நீங்க ஓட விட்டு போகலாம், ஆனா என்ன விட்டு போக முடியாது. ஏன்னா நீங்க வேற நான் வேற பிரிச்சு பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது?